Yamunatira vanachari Yamunatira vanachari Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Nittai Gaur Haribo Nittai Gaur Haribo Jai Jai Prabhupada Jai Srila Prabhupada Premanande Om Namo Bhagavate Vasudevaya Om Namo Bhagavate Vasudevaya Om Namo Bhagavate Vasudevaya Om Namo Bhagavate Vasudevaya Narayanam Namaskrityam Naram Chaiva Narottamam Devim Sarasatim Vyasam Tato Jayamudhirayat Nasta Prayeshu Abhadreshu Nityam Bhagavata Sevaya Bhagavati Uttama Shloke Bhaktir Bhavati Naistiki. We're reading Srimad Bhagavatam, Canto 7, Chapter 11, about the 4 different orders of life. Text number 14. Srimad Bhagavatam, Kandam 7, Adhyayam 11, Paripurna Samudayam, 4 Samuha Pirivigal, Padam 14. Viprasya Dhyanadaini Sad Anyas Yap
pratigraha सत् अन्यस्य प्रतिग्रह ragno vritti prajagoptu अग्नवृत्ति प्रजागुप्तो avipradva kadadibhi अविप्रात्वा करादिभि viprasyaddhayanadini विप्रस्याद्ययनादीनि sad anyasya pratigraha सत् अन्यस्य प्रतिग्रह ragno vritti prajagoptu राज्ञो वृत्ति प्रजागुप्तो avipradva karadibhi अविप्रात्वा करादिभि viprasyaddhayanadini विप्रस्याद्ययनादीनि sad anyasya pratigraha सत् अन्यस्य प्रतिग्रह ragno vritti prajagoptu राज्ञो वृत्ति प्रजागुप्तो avipradva karadibhi अविप्रात्वा करादिभि सदन्यस्य प्रतिग्रहः राज्ञो वृत्ति प्रजागुप्तो विप्रात्वा करादिभिः तस्याद्यनादीनि सत् अन्यस्य प्रतिग्रहः राज्ञो वृत्ति प्रजागुप्तो विप्रात्वा करादिभिः तस्याद्यनादीनि सदन्यस्य प्रतिग्रह राज्ञो वृत्ति प्रजागुप्तो विप्रात्वा करादिभिः மாதாஜி யார் படிக்கிறீங்களா? सप्तन्यस्य प्रतिग्रह राज्ञो वृत्ति प्रजागुप्तो विप्रात्वा करादिभिः प्रस्यापिनादीनि सतन्यस्य प्रतिग्रह राज्ञो वृत्ति प्रजागुप्तो विप्रात्वा करादिभिः விப்ரஸ்ய பிராமணருடைய அத்தியன ஆதினி வேத பாராயணம் முதலான சட் 6 வேதம் படித்தல், வேதங்களை போதித்தல், விக்கிரக வழிபாடு, வழிபடும் முறையை பிறருக்கு போதித்தல், தானம் ஏற்றல் மற்றும் தானம் கொடுத்தல். அந்நிய பிராமணர் அல்லாதவர்களின் சத்திரியர்களின் அப்பிரதிக்கிரக பிறரிடம் தானம் ஏற்காமல் பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்ட மற்ற 5 கடமைகளை செய்யலாம். ராஜ்ஞ சத்திரியர்களின் விருத்தி ஜீவனோபாய முறை, பிரஜா கோப்து பிரஜைகளை பராமரிக்கும், அவிப்ராத் பிராமணர்கள் அல்லாதவர்களிடமிருந்து வா அல்லது கர ஆதிபி வருமான வரி, சுங்கவரி, அபராதத் தொகை போன்றவைகளை வசூலிப்பதன் மூலம்
மொழிபெயர்ப்பு பொருளை எழுதியவர் தெய்வத்தில் அபேட்சனிருந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு திரும்ப சொல்லுங்க. ஒரு பிராமணருக்கு 6 விதமான தொழிற்கடமைகள் உள்ளன. ஒரு சத்திரியன் தானம் ஏற்கக்கூடாது. ஆனால் பிராமணருக்குரிய மற்ற 5 கடமைகளையும் அவன் செய்யலாம். ஓர் அரசன் அல்லது சத்திரியன் பிராமணர்களிடமிருந்து வரி வசூலிப்பதும் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் அவன் தனது மற்ற பிரஜைகளிடமிருந்து குறைந்தபட்ச வரிகளையும் அபராத தொகைகளையும் வசூலிப்பதன் மூலம் தனது வாழ்க்கை தேவைகளை தேடிக்கொள்ளலாம். பொருளை விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் பிராமணர்கள் மற்றும் சத்திரியர்களின் நிலைகளை பின்வருமாறு விவரிக்கிறார். பிராமணர்களுக்கு 6 தொழிற்கடமைகள் உள்ளன. அவற்றுள் வேதங்களை கற்றல், விக்கிரக வழிபாடு, தானம் செய்தல் ஆகிய 3 கட்டாயமானவையாகும். ஒரு பிராமணன் பிறருக்கு போதிப்பதாலும் விக்கிரக வழிபாட்டை அறிமுகப்படுத்துவதாலும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாலும் தனது வாழ்க்கை தேவைகளை பெறுகிறான். இது மனு சம்ஹிதையில் பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சன்னாம் து கர்மணாம் அஸ்ய த்ரீனி கர்மாணி ஜீவிகா யஜனாத்யாபனே சைவ விசுத்தாச் ச பிரதிக்கிரக. பிராமணர்களின் 6 தொழிற்கடமைகளில் 3 கட்டாயமானவையாகும். அவை விக்கிரக வழிபாடு, வேத பாராயணம் மற்றும் தானம் செய்தல் என்பனவாகும். பதிலுக்கு அந்த பிராமணன் பிறரிடமிருந்து தானம் பெறலாம். இதுவே அவனுடைய ஜீவோனோபாயமாக இருக்க வேண்டும். ஒரு பிராமணன் தனது ஜீவோபயனத்திற்காக தான் விரும்பிய தொழில்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தன்னை ஒரு பிராமணன் என்று ஒருவன் கூறிக்கொள்வானாயின் அவன் வேறொருவரின் சேவையில் ஈடுபடக்கூடாது என்று சாஸ்திரங்கள் குறிப்பாக வலியுறுத்துகின்றன. இல்லையெனில் அவன் உடனே தனது நிலையிலிருந்து இழிவடைந்து ஒரு சூத்திரனாக ஆகிறான். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் மிகவும் கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாவர். ஆனால் நவாப் உசேன் ஷாவின் சேவையில் மந்திரிகளாக அவர்கள் ஈடுபட்டிருந்ததால் பிராமண சமூகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். உண்மையில் அவர்கள் முகமதியர்களைப் போலாகி தங்களுடைய பெயர்களை கூட மாற்றிக்கொண்டனர். ஒரு பிராமணன் மிகவும் தூய்மையானவனாக இருந்தாலொழிய பிறரிடமிருந்து தான தர்மங்களை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தூய்மையானவர்களுக்கு மட்டுமே தானம் கொடுக்கப்பட வேண்டும். ஒருவன் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருப்பினும் ஒரு சூத்திரனை போல் செயல்படுவானாயின் அவன் தானம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கண்டிப்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சத்திரியர்கள் கிட்டத்தட்ட பிராமணர்களுக்கு சமமான தகுதிகளை பெற்றிருந்த போதிலும் அவர்களும் தானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது இஸ்லோகத்தில் அப்பிரதிக்கிரக என்ற சொல்லால் வலியுறுத்தப்படுகிறது. சத்திரியர்கள் கூட தானம் பெறலாகாது என்ற நிலையில் தாழ்ந்த சமூக பிரிவினரை பற்றி சொல்ல தேவையில்லை. அரசன் அல்லது அரசாங்கம் வருமான வரியாகவோ சுங்க வரியாகவோ அபராதமாகவோ இன்னும் பல்வேறு வழிகளிலோ பிரஜைகளிடமிருந்து வரி வசூலிக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக அரசன் அல்லது அரசாங்கம் பிரஜைகளுக்கு முழு பாதுகாப்பை அளிக்கக்கூடியதாகவும் அவர்களுடைய மகிழ்ச்சிக்கும் உடைமைகளுக்கும் உத்தரவாதம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இதை அரசாங்கத்தால் செய்ய முடியாததென்றால் வரி வசூலிக்கும் உரிமை அதற்கில்லை. ஆனால் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஈடுபட்டுள்ள பிராமணர்களிடமும் வைஷ்ணவர்களிடமும் ஓர் அரசன் அல்லது ஒரு அரசாங்கம் வரி வசூலிக்க கூடாது. Om Jnana-timirandasya Gyananjana Shalakaya Chaksurunmilitan Yena Tasmai Shri Gurave Namaha Shri Chaitanya Manobhistam Sthapitam Yena Bhutale Swayam Rupa Kadamayam Dadati Swapadantikam Bandeham Shri Guru Shri Yata Pada Kamalam Shri Gurun Vaishnavamscha Shri Rupam Sagrajatam Sahagana Raghunathan Vitam Tam Sajevam Sadvaitam Savadutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padan Sahagana Lalita Shri Vishakanitamscha. Hey Krishna Karana Sindhu Dinabandhu Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namastate Tapta Kanchana Gaurange Radhe Vrindavneshwari Vrishabhanu Sute Devi Pranamami Hari Priye Vanchakalpatarubhyascha Kripa Sindhu Bhai Evacha
Patitanam pavanebhyo Vaishnavibhyo namo namah. Namam Vishnu Padaya Krishna Pristaya Bhutale Srimati Bhakti Vedanta Swaminiti Namane Namaste Saraswati Devi Gauravani Pracharine Nirvisesha Shunyavadi Paschatya Desatarine. So Maharaj Yudhishthira inquiring from Narada Muni, he wants to understand the different duties of people according to their different positions in society. யுதிஷ்டர் மகாராஜர் நாரத முனிவரிடமிருந்து பல்வேறு கடமைகளை பத்தி கேட்கிறார். So Brahmanas, they have duties, and the Brahmanas being the head of society, they have to have the most qualities to be Brahmanas. There are 9 qualities mentioned in the Bhagavad Gita. பிராமணர்கள் அவங்களுக்கு பகவத்கீதையில 9 விதமான குணங்களை பகவான் சொல்லியிருக்காரு. Right? 18th chapter, Krishna describes the 4 different varnas and he gives the qualities of the people in each varna. 18வது அத்தியாயத்துல பகவத்கீதையோட 18வது அத்தியாயத்துல 4 விதமான வர்ணங்களை பத்தி சொல்லியிருக்காரு. அதுல ஒவ்வொருத்தங்களுடைய அந்த குணங்களை பத்தி பகவான் சொல்லியிருக்காரு. So Brahmanas, samodamas tapasocham shantirarjavamevacha jnana vijnanamastikam brahma karma swabhavajam. Qualities of a Brahmana are described: peacefulness, self-control, austerity. அதாவது பிராமணருக்குடைய தன்மைகள் என்ன அப்படின்னா அமைதியா இருக்கிறது, சுய கட்டுப்பாடு, தவம் இருக்கிறது. Then purity, தூய்மை. and then they should have knowledge, wisdom and religiousness. அவருக்கு ரொம்ப அறிவு இருக்கணும், அதே மாதிரி ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கணும். அவர் So especially important for the Brahmana, he must be truthful. அதே மாதிரி அவர் ரொம்ப உண்மையா இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. Prabhupada told a story about the young boy who wanted to get admission into the school. Prabhupada told a story about a young boy who wanted to be admitted into the school. அதாவது பிரபுபாதர் ஒரு சிறுவனை பத்தி சொல்றார். அவர் ஒரு பள்ளியில சேர்றதுக்காக வரார். So head teacher asked the boy, "Who is your father?" அப்ப அந்த ஒரு ஆசிரியர் கேக்குறாங்க, உங்க அப்பா யாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேக்குறாங்க. Boy said, "I don't know, I have to go and ask my mother." அப்ப அந்த பையன் சொல்றான், எனக்கு தெரியாது, எங்க அம்மாட்ட தான் நான் போய் கேட்கணும்னு. So young boy went home and asked his mother, "Who's my father?" And the mother said, "I don't know." அப்ப அந்த பையன் அவங்க அம்மாட்ட போய் கேக்குறான், இந்த மாதிரி எங்க அப்பா யாருன்னு சொன்னோனே அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. So if your mother says she doesn't know who is your father, it's not very good, right? You wouldn't want to tell people. இப்ப இந்த மாதிரி அம்மா சொன்னாங்கன்னா அது சரியானது கிடையாது. Anyway, the young boy came back and he said to the teacher, "My mother doesn't know who was my father." அப்ப அந்த சின்ன பையன் அந்த ஆசிரியர்ட்ட திரும்ப சொல்றான், இந்த மாதிரி எங்க அம்மாட்ட கேட்டேன், எங்க அம்மா தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை அந்த பையன் சொல்றான். So teacher said, "Okay, you can become a student here. We will take you because you are truthful." அப்ப அந்த ஆசிரியர் சொல்றாங்க, சரி உன்னை நாங்க சேர்த்துக்கிறோம், ஏன்னா நீ உண்மையா இருக்க, நீ உண்மையை சொல்லிட்ட, அதனால உன்னை நான் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்றாங்க. Very important for a Brahmin to be truthful. ஒரு பிராமணர் அப்படின்னா அவர் உண்மையா இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. Another important quality, cleanliness. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு தன்மை என்ன அப்படின்னா தூய்மை. Prabhupada was very strict about cleanliness. பிரபுபாதர் இந்த தூய்மையை பத்தி அவர் ரொம்ப கண்டிப்போட இருந்தார். And if the place was dirty, he would be angry at the devotees. இப்ப ஏதாவது ஒரு இடம் ரொம்ப அசுத்தமா இருந்துச்சு அப்படின்னா பிரபுபாதர் ரொம்ப கோபப்படுவார் பக்தர்கள் மீது. And devotees would say, "I didn't do it. It's not my dirt." அப்ப பக்தர்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது என்னுடைய அழுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பக்தர்கள் சொல்லுவாங்க. But Prabhupada said, "You're the Brahmana. If you don't clean it, it's your fault." அப்ப பிரபுபாதர் சொல்வாரு, நீ ஒரு பிராமணனா இருக்க,
அப்ப வந்துட்டு இந்த இடத்தை தூய்மைப்படுத்த அப்படின்னா அது உன்னுடைய தவறு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். You cannot say, I never made it dirty. அப்ப வந்து பிரபுபாதர் சொல்லுவார், நீங்க வந்து சொல்ல முடியாது இது வந்து நான் வந்து இந்த இடத்தை அசுத்தமாக்கல அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றார். If something is dirty, Brahmana must clean it. இப்ப ஏதாவது ஒரு இடம் வந்து அசுத்தமாயிருச்சு அப்படின்னா பிராமணர்கள் வந்து அந்த இடத்தை வந்து சுத்தம் பண்ணணும். So, very important quality for a Brahmana. இப்ப இந்த தூய்மைன்றது ஒரு பிராமணருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தன்மையா வந்து இருக்கு. He said, Prabhupada said, just like if you put two chemicals together, they will react together. You know, there's a chemical equation. Anybody study science here? Did you study chemistry at school? அதாவது கெமிஸ்ட்ரி அதை பத்தி படிச்சு ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்கன்னு யாரும் படிச்சிருக்கீங்கன்னு மகாராஜ் கேட்கிறாரு. அந்த ஈக்குவேஷன் அந்த சமன்பாடை பத்தி சொல்றாரு. Anybody? Put your hand up. Chemistry, yes? Yes? So you know the chemical equation? A base plus acid. Base plus acid will give salt plus water. You put a base with an acid, they react together. Acid, hydrochloric acid, you know, and base, hydroxide, sodium hydroxide. You mix them together, you put the acid there, you know, they react. அதாவது ஒரு பேஸ்னா தமிழ்ல காரம் சொல்லுவாங்களா, காரம் அப்புறம் வந்து அமிலம் ஆசிட் ரெண்டையும் வந்து நம்ம சேர்க்கிறப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ஷன் ஒரு விளைவு வந்து நடக்குது. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு தீப்பிடிக்கலாம். அது வந்து மகாராஜ் வந்து அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்புறம் ஹைட்ராக்சைடு அதெல்லாம் வந்து சொல்றாரு. The same way, a Brahmana in a dirty place, he must clean it. அப்ப அதே மாதிரி ஒரு பிராமணர் இருக்கார் அப்படின்னா அசுத்தமான ஒரு இடம் இருக்குன்னா பிராமணர் வந்து அந்த இடத்தை சுத்தம் பண்ணணும். So, Brahmana has a big responsibility to clean the society. அப்ப பிராமணருக்கு வந்து ஒரு சமுதாயத்தை வந்து சுத்தம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து இருக்கு. There are strict rules about what a Brahmana can do and what they cannot do. அதாவது ஒரு பிராமணருக்கு வந்து ஒரு நிறைய விதிமுறைகள் இருக்கு, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு. Just like worship the deity, you should be a Brahmana to go on the altar and worship the deity. அதாவது பகவானுடைய விக்கிரகத்தை ஒருத்தர் வந்து சேவை பண்ணணும் அப்படின்னா பூஜை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து பிராமணரா இருக்கணும். அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வந்து இருக்கு. And we can teach other people also to worship the deity. இதே மாதிரி வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் எப்படி வந்து விக்கிரகத்தை வழிபாடு பண்றது அதை வந்துட்டு. And we can study scripture like Srimad Bhagavatam. அதே மாதிரி வேத இலக்கியங்கள் பாகவதத்தை வந்து படிக்கிறது. And we can teach other people also. அதே மாதிரி இந்த விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். இது எப்படி பண்ணி இந்த சாஸ்திரங்கள் வந்து சொல்லி தரணும். Brahmana can give charity and they can also take charity. ஒரு பிராமணர் வந்துட்டு தானம் கொடுக்கலாம், அதே சமயம் வந்து அவர் தானம் வாங்கிக்கலாம். So Kali Yuga Brahmanas, they're expert in only one of those 6 things. கலியுக பிராமணர்கள் வந்துட்டு அவங்க வந்து ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப சிறப்பா வந்து செயல்படுறாங்க. Do you know what they're expert at? உங்களுக்கு அது என்னன்னு தெரியுமா? Charity. Give me charity. அவங்க வந்து தானம் மட்டும் வாங்கிக்கிடுவாங்க. Other things they don't care. மற்ற விஷயங்களை பத்தி அவங்க கவலைப்படுறது கிடையாது. But they'll come, Thoda dan dijiye, hum brahmana hai. Thoda dan. எனக்கு நீங்க கொடுங்க, நான் வந்து பிராமணன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. People want, the Brahmana expects to take money from people. The Brahmana wants to take money from people. பிராமணர்கள் வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்க தான் வந்து பார்க்கறாங்க. அதுல தான் வந்து குறியா இருக்காங்க. And Brahmana not supposed to work. அதே மாதிரி பிராமணர் வந்துட்டு வேலை செய்யக்கூடாது. Is not supposed to take a job as a worker. ஒரு வேலைக்காரர் மாதிரி அவர் வந்து வேலையை எடுத்து பண்ணக்கூடாது. If you take the job and work in the company, then you're Sudra. இப்ப அவர் வந்து ஒரு வேலையை வந்து ஒரு தொழிற்சாலையில போய் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து சூத்திரரா வந்து ஆயிடுறாரு. You're not Brahmana. அவர் வந்து பிராமணர் கிடையாது. Kali Yuga, there's no real Brahmanas. இந்த கலியுகத்துல வந்து உண்மையான பிராமணர்கள் கிடையாது. And there's no real Kshatriya either. அதே மாதிரி உண்மையான சத்திரியர்களும் கிடையாது. Kali Yuga, everybody's Sudra. இந்த கலியுகத்துல எல்லாருமே வந்து சூத்திரர்கள் தான். By birth, Sudra. அதாவது பிறப்புல இருந்தே ஒருத்தர் வந்து சூத்திரரா தான் இருக்கார். We heard yesterday that if the parents, if they don't do Garbhadan Samskar,
then all the children are Sudra. இப்போ வந்துட்டு பெற்றோர்கள் வந்து கர்ப்பதான சம்ஸ்காரம் பண்ணல அப்படின்னா அந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து சூத்திரர்களா தான் இருப்பாங்க. So Kali Yuga people were all Sudras. அப்ப இந்த கலியுகத்துல வந்து மக்கள் எல்லாருமே வந்து சூத்திரர்களா தான் இருக்காங்க. Our parents, they never did Garbhadan Samskar. இப்ப பெற்றோர்கள் வந்துட்டு கர்ப்பதான சம்ஸ்காரம்லாம் பண்றது இல்ல. So we have no claim to be a Brahmana by birth. அப்ப வந்துட்டு ஒருத்தர் வந்து நான் வந்து பிறப்புல பிராமணன் அப்படின்னு சொல்ல முடியாது. Lord Krishna says in the Bhagavad Gita, Chaturvarnam maya shrishtam guna karma vibhagashaha. He said, I created the 4 divisions of society according to guna and karma. பகவத்கீதையில பகவான் சொல்றாரு சதுர்வர்ணியமயா சிஸ்டம் குண கர்ம விபாகச. அதாவது நான் தான் வந்து இந்த வர்ணத்தை வந்து நான் உண்டு பண்ணேன். இது வந்து ஒருத்தருடைய குணம் மற்றும் கர்மத்தின் அடிப்படையிலானது. அதை வந்து பகவான் சொல்றாரு. He didn't say janma, he didn't say birth. He said according to your work and qualities I created. பகவான் வந்துட்டு பிறப்பின் அடிப்படையில வந்து நான் உருவாக்கினேன்னு சொல்லல. அவர் வந்துட்டு குணம் மற்றும் செயல் அடிப்படையில தான் வந்து உருவாக்கினேன் அதை வந்து சொல்றாரு. So somebody wants to be Brahmana, he should work like a Brahmana. இப்போ ஒருத்தர் வந்து பிராமணரா ஆகணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா அவர் வந்து பிராமணர் மாதிரி செயல்படணும். We should work just like we do the work of a Brahmana, puja, worship the deity. அப்ப ஒருத்தர் வந்து பிராமணர் மாதிரி செயல்படணும் அப்படின்னா அவர் வந்து விக்கிரகத்தை வந்து வழிபடணும். We study the Bhagavatam every day. We have to hear Bhagavatam, hear Shastra. It's the duty of the Brahmana. அதே மாதிரி தினசரி வந்து அவர் வந்து பாகவதத்தை படிக்கணும். இது வந்து ஒரு பிராமணருடைய கடமை. And we should give charity. அதே மாதிரி ஒருத்தர் வந்துட்டு தானம் வந்து கொடுக்கணும். Brahmana, just like we accept charity and then we give it to others. அதாவது ஒரு பிராமணர் வந்து தானம் வந்து வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து தானம் கொடுக்கவும் செய்யணும். We don't keep it for our sense gratification. அத வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய புலனின்பத்துக்காண்டி வச்சிருக்க கூடாது. I was distributing books in Taiwan. நான் வந்துட்டு தாய்வான் தாய்வான் மகாராஜ் வந்து தாய்வான் வந்து போயிருக்காரு. So I was showing people the book and getting money from them for the book, collecting money. Sorry, I was selling the book. அப்ப மகாராஜர் வந்து புத்தக விநியோகம் வந்து பண்றார். So some man was a policeman and he thought this man collecting money, he must have a family and children somewhere. He's collecting for his family. அப்ப அவர் வந்துட்டு ஒரு போலீஸ்காரர் வந்து நினைச்சார் இவர் வந்து அவருடைய குடும்பத்துக்காண்டி இந்த பணத்தை வந்து வாங்குறதா வந்து அவர் நினைச்சார். So he came to see me and talk to me and then he said, I'm an astrologer. He said, let me see your hand. அப்ப அவர் வந்து மகாராஜாட்ட கேட்டார் நான் வந்து ஒரு ஜோசியர் நான் வந்து உங்க கையை பார்த்து சொல்லவா அப்படின்னு சொல்லி கேக்குறார். They said, I looked at my hand. He said, oh, he was shocked. He said, you don't have any family line there. அப்ப அவர் வந்து கையை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டார். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து குடும்பமே இல்லையே அப்படின்னு. He was thinking I was selling books to get money for my family. அப்ப அவர் நினைச்சார் இவர் வந்து இந்த புத்தகத்தை வந்து விநியோகம் பண்ணி இது மூலமா வந்து அவர் குடும்பத்தை பராமரிக்கிறார் அப்படின்னு அவர் நினைச்சார். But he saw my hand. He said, you don't have any family there. அப்ப அவர் கையை பார்த்துட்டு உங்களுக்கு குடும்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். He said, why are you selling the books? அப்ப நீங்க எதுக்கு இந்த புத்தகத்தை வந்து விநியோகம் பண்றீங்க? I said, I'm trying to give knowledge to the people. We want to educate them. அப்ப வந்து மகாராஜா சொல்றாரு நாங்க வந்துட்டு மக்களுக்கு வந்து ஞானத்தை போதிக்கிறதுக்காண்டி இந்த புத்தகத்தை வந்து விநியோகம் பண்றோம் அப்படின்னு சொல்லி மகாராஜா சொல்றாரு. Yeah, we don't care to get so much to make money. Hardly we make anything selling the books. அப்ப இதுல வந்து எங்களுக்கு வருமானம்ன்றது கிடையாது. மக்களுக்கு வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறதுக்காண்டி தான் இந்த புத்தகத்தை வந்து விநியோகம் பண்றோம். If we wanted to just make money, there's many other things we could do to make more money. அதாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படினா அதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. Right? We could open the jewelry shop, right? And so நம்ம வந்து ஏதாவது ஒரு கடையை திறந்து கூட பண்ணலாம். நகைக்கடை கூட பண்ணலாம். But we distribute books because people need to get knowledge. இப்போ வந்து புத்தகங்களை கொடுக்கிறது மூலமா மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஞானத்தை வந்து கொடுக்க முடியும். And we also do sankirtan. We chant the holy name. அதே மாதிரி நம்ம வந்து சங்கீர்த்தனம் பண்றோம். பகவானுடைய நாமத்தை வந்து சொல்றோம். That is a good charity. இதுதான் வந்து உண்மையான தானம். Even we don't have
but maybe not very good to sell the book. We can go and give the holy name. Go and chant to the இப்போ people. வந்து நம்ம வந்து புத்தகம் வந்து விநியோகம் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை வந்து நம்ம சங்கீர்த்தனம் பண்ணி பாடி போறோம் அப்படின்னா அதுவே வந்து சிறந்தது. And that will help to purify the atmosphere. அப்ப இது வந்துட்டு அந்த ஒரு சுற்றுப்புறத்தை வந்து தூய்மைப்படுத்தக்கூடியது. We should be having every day Sankirtan. இப்போ வந்து இதை வந்து தினசரி வந்து இந்த நாம சங்கீர்த்தனம் வந்து நம்ம பண்ணணும். We need to let people hear the holy name. அப்ப வந்து இதை வந்து மக்கள் தினசரி வந்து மக்கள் வந்து இந்த பகவானுடைய நாமத்தை வந்து கேட்கணும். So and people need to see the devotees chanting. அப்ப மக்கள் வந்துட்டு பக்தர்கள் வந்து நாமத்தை சொல்றது வந்து பார்க்கறாங்க. You know, sometimes people, they will play the recording. They'll play the tape recorder. They'll play the recording. But you don't see anybody. There's just a recording. People? Yeah. So you don't see any people chanting. You just hear kirtan. You know, it's a recording. ஓ மக்கள் வந்துட்டு பகவானுடைய நாமத்தை வந்து கேட்கறாங்க. அது வந்து சொல்றேன். But people need to see devotees chanting. அப்ப வந்து மக்கள் வந்துட்டு பக்தர்கள் வந்து பாடுறத வந்து பார்க்கறாங்க. That is charity, giving the holy name. இப்ப இதுதான் வந்து தானம், மக்களுக்கு வந்து நாமத்தை கொடுக்கிறது. And that is cleaning the place, keeping everything nice and clean by the chanting of the holy name. அதாவது இது வந்து அந்த இடத்தை வந்து சுத்தம் பண்றது. பகவானுடைய நாமத்தை சொல்றது மூலமா ஒரு இடமே வந்து சுத்தமாகுது. So Brahmanas, we like to be charitable. We like to, we say it's better to give than to get. அதாவது ஒரு பிராமணர் வந்துட்டு அவர் வந்து வாங்குறதை விட அவர் கொடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஆவலா இருக்கணும். There's more pleasure in giving than in receiving. அதாவது இருக்கிறதுல எது ஆனந்தம் அப்படின்னா வாங்குறதை விட கொடுக்கிறதுல தான் ஒருத்தருக்கு வந்து ஆனந்தம் வந்து இருக்கு. So our Krishna consciousness movement is for giving to people. அதாவது இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் வந்துட்டு மக்களுக்கு வந்து விநியோகம் பண்றதுக்காக உள்ளது. Just like Prabhupada went to America, and in America people said, "Oh, you have come from India, you want to get money from us to go back to India." அப்ப வந்து பிரபுபாதர் வந்து இந்தியால வந்து அவர் அமெரிக்கா போனாரு. அப்ப அங்க உள்ள மக்கள் நினைச்சாங்க இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இந்தியால இருந்து வந்திருக்கீங்க, எங்கிட்ட இருந்து நீங்க பணம் வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து அவங்க நினைச்சாங்க. Prabhupada said, "I did not come here to beg from you. I came to give you." அப்ப பிரபுபாதர் சொன்னாரு, நான் வந்து இங்க வந்தது வந்து உங்கள்ட்ட இருந்து வாங்குறதுக்காண்டி இல்ல, உங்களுக்கு வந்து கொடுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி பிரபுபாதர் வந்து சொல்றாரு. I have come to give you what you have forgotten. அப்ப பிரபுபாதர் வந்து சொல்றாரு, நான் வந்து நீங்க எதை மறந்துட்டீங்களோ அதை வந்து கொடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து சொன்னார். So the same way our Krishna consciousness movement is not just, we don't care what we get from people. We want to give to people. We want to give them Krishna. அப்ப இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் உள்ள மக்கள் நம்ம பக்தர்கள் வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு வந்து நம்ம ஆவலா இல்ல, மக்களுக்கு வந்து இந்த கிருஷ்ணரை வந்து கொடுக்கிறதுக்கு வந்து விருப்பமா இருக்கும். And we don't just give books. We give also prasadam. We give the holy name. இப்போ புஸ்தக விநியோகம் பண்றோம் அப்படின்னா புஸ்தகம் மட்டும் கொடுக்கிறது கிடையாது, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பகவானுடைய நாமத்தை கொடுக்கிறோம், அதே மாதிரி பிரசாதமும் நம்ம வந்து கொடுக்கிறோம். We have a lot to give to people. நமக்கு வந்து மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. Our business is to go and give the mercy to the people. We got the mercy. Now we have to distribute to others. அதாவது நம்மளுடைய சேவை வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த கருணை வந்து கிடைச்சிருச்சு, அப்ப இந்த கிடைச்ச இந்த கருணையை வந்து நம்ம மற்ற மக்களுக்கு வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து முக்கியமானது. We don't want to just keep things for our own self. அதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது நமக்கே வச்சுக்கிறது கிடையாது. We want to give to everyone. இத வந்து நம்ம மற்ற எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும். So we're going everywhere. We're going to schools. We're going to the colleges. We're going to the hospitals. We're going to the shops. We're going to the markets. அப்ப வந்து நம்ம வந்து பள்ளிகள், கல்லூரிகள், அதே மாதிரி சந்தைகள், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம வந்து போறோம். Our business is to give to the people. அப்ப வந்து நம்மளுடைய சேவை வந்து என்ன அப்படின்னா மக்களுக்கு வந்து கொடுக்கிறது. That our charity, we are very charitable. We give the holy name. We give prasadam. அப்ப நம்ம வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கிறோம், நமக்கு வந்து பிரசாதம் கொடுக்கிறோம், அதே மாதிரி பகவானுடைய நாமத்தை கொடுக்கிறோம். Our movement is famous, especially in India.
devotees are distributing every day so many thousands of plates of prasadam. அதாவது நம்ம இந்தியா வந்து இதுல ரொம்ப வந்து முக்கிய சிறப்பு அம்சம் வாய்ந்தது. ஏன்னா நம்ம இந்தியால வந்து தினசரி வந்து ஆயிரக்கணக்கான தட்டுகள் வந்து பிரசாதம் வந்து விநியோகம் பண்றாங்க. And so many people know about it. They appreciate, yes, Hare Krishna doing very good work. நிறைய மக்களுக்கு இது தெரியும். இந்த ஹரே கிருஷ்ண பக்தர்கள் வந்துட்டு நிறைய பிரசாத விநியோகம் பண்றாங்க, நல்ல காரியம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய மக்களுக்கு வந்து அது வந்து தெரியும். So we want to let people know about the Krishna conscious philosophy, the teachings. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து இந்த கிருஷ்ண உணர்வு தத்துவத்தை வந்து சொல்றதுக்காண்டி நம்ம வந்து இருக்கோம். And so we try also to get them to take the book and read the book. அதாவது நம்ம வந்து புத்தகத்தை படிக்கிறோம். And they should give some money. Just like when people would come to Prabhupada, Prabhupada would say, take one of my books. And then they would ask Prabhupada, do I have to pay for it? Prabhupada said, well, if you give something, it's very good. He said, we had to pay to print the book. அதாவது மக்கள் வந்துட்டு பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து பிரபுபாதர் வந்து புத்தகம் வந்து வச்சுட்டு நம்ம விநியோகம் பண்ணலாம். அதை வந்து பிரபுபாதர் வந்து சொல்வார். We don't get the books free. We have to pay. We spend a lot of money for printing books. அதாவது நம்ம வந்து இலவசமா வந்து இது கொடுக்கிறது இல்ல. இப்போ வந்து புத்தகம் வந்து தயார் பண்ணனும் அப்படினா அதுக்கு நிறைய பணமும் செலவாகுது. And so we ask people to give also donations for the book. அதே மாதிரி இந்த புத்தகங்களை அச்சிடுறதுக்காண்டி மக்கள்கிட்ட இருந்து நன்கொடையை வந்து நம்ம வந்து வாங்கிக்கிறோம். And that money doesn't go in our pocket. That money is used for Krishna consciousness. அப்படிப்பட்ட வாங்கக்கூடிய அந்த நன்கொடையானது வந்து நம்மளுடைய சொந்த உபயோகத்துக்காண்டி போவது கிடையாது. அது வந்து புத்தகங்கள் அச்சிடுறதுக்காண்டி பயன்படுது. Some people would complain to Prabhupada that, oh, I met one of your devotees and he forced me to buy a book from him. அப்ப ஒருத்தர் வந்துட்டு பிரபுபாதர் சொன்னார், இந்த மாதிரி உங்க பக்தர் ஒருத்தர் வந்து பார்த்தேன், அவர் வந்து உங்களுடைய புத்தகத்தை வாங்குறதுக்கு வந்து என்னை கட்டாயப்படுத்தினார். So the man was complaining to Prabhupada that I didn't want to get the book, but the man, he forced me that I had to buy the book and give him money for the book. அப்ப அந்த நபர் வந்து பிரபுபாதர் வந்து புகார் பண்ணார், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து வாங்குறதுக்கு விருப்பமே கிடையாது, ஆனா ஒரு நபர் வந்துட்டு என்னை வந்து கட்டாயப்படுத்தினார், இந்த புத்தகத்தை வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு, அதனால வந்து நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. So Prabhupada said to the man, oh, I'm very sorry. I'm very sorry. He should not force you. அப்ப வந்து பிரபுபாதர் சொன்னாரு, நான் வந்து வருத்தப்படுறேன், இது வந்து உங்களை கட்டாயப்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. But Prabhupada then preached to the man and he told the man, you have to understand these devotees who are distributing the books, they've given their life for preaching Krishna consciousness. அப்ப பிரபுபாதர் வந்து அந்த நபருக்கு வந்து உபதேசம் பண்ணார், இந்த மாதிரி இந்த புத்தகத்தை விநியோகம் பண்ணக்கூடிய பக்தர்கள் வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கிருஷ்ணனுக்காண்டி தியாகம் பண்ணிருக்காங்க. அதை வந்து பிரபுபாதர் வந்து இந்த நபருக்கு வந்து சொல்றார். They're not getting any salary for distributing these books. அப்ப வந்து பிரபுபாதர் சொல்றார் அந்த நபர்கிட்ட, இந்த மக்கள் வந்து இந்த பக்தர்கள் வந்துட்டு இந்த புத்தகம் விநியோகம் பண்றதுக்காண்டி அவங்களுக்கு அந்த சம்பளம்ன்றது எதுவுமே கிடையாது. அது வந்து சொல்றார். They do it out of love for Krishna and for their guru. அதாவது அவங்க வந்து பகவானுடைய ஒரு they do it for the guru and for Krishna. அவங்க வந்து ஆன்மீக குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் சேவை செய்யறதுக்காக அதை வந்து பண்றாங்க. So in this way Prabhupada explained to the man the mood of the devotee. அப்ப இந்த விதத்துல வந்து பிரபுபாதர் வந்து அந்த பக்தருடைய அந்த தன்மை குணத்தை வந்து சொல்றார் அந்த நபருக்கு வந்துட்டு. But Prabhupada also wanted that when we distribute the books that the people should want to take the book. அப்ப பிரபுபாதர் வந்து சொன்னார், அதாவது நம்ம விநியோகம் பண்றோம் அப்படின்னா மக்கள் அதை வாங்கிக்கணும், அதை வந்து பிரபுபாதர் வந்து விரும்பினார். He would say, do not force them. If they want to buy the book, then they can buy. He said, but don't force them. அப்ப பிரபுபாதர் சொல்றாரு, மக்களை வந்து ரொம்ப கட்டாயப்படுத்த வேண்டாம், சொல்லுங்க அவங்க விருப்பம் இருந்தா வாங்கிக்கிறட்டும். And so this month all over the world the devotees are working very hard trying to distribute books. இந்த மாதம் இது வந்துட்டு மராத்தன் மாதம், இதுல வந்து நம்ம இஸ்கான் உள்ள எல்லா ஆலயங்களையும் வந்துட்டு பக்தர்கள் வந்து புத்தக விநியோகம் வந்து ரொம்ப தீவிரமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. Everywhere I go I meet devotees distributing books. எங்கெங்கெல்லாம் நான் போறேனோ அங்க வந்துட்டு பக்தர்கள் நான் பார்க்கறேன், அவங்க வந்து புத்தகம் வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. All the different temples and holy places
I see there's some devotees there with a book table. அதாவது நிறைய ஆலயங்களுக்கு கோயிலுக்கு நான் போறேன், அதே மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு போறேன். அங்க வந்துட்டு பக்தர்கள் வந்து அவங்க வந்து இந்த புத்தக வினை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. And many temples they become empty because the devotees are all out on Sankirtan. நிறைய கோயில்ல வந்து ஆளே இல்ல, ஏன்னா பக்தர்கள் எல்லாரும் வந்து வெளியில வந்து புத்தக விநியோகம் சங்கீர்த்தனத்துக்காண்டி வந்து போயிடுறாங்க. So this is the work, this is the Brahmins. Actually we're not Brahmana, but we are Vaishnavas, and Vaishnavas means the best of the Brahmins. அதாவது நம்ம வந்து பிராமணர்களுக்கு மேல வைஷ்ணவ நிலையில இருக்கோம். வைஷ்ணவர்கள் வந்து யார் அப்படின்னா அவங்க வந்து பிராமணர்களே சிறந்தவர்கள் தான் வைஷ்ணவர்கள். So one who is a Vaishnava devotee, then they should also have the Brahminical quality. அதாவது ஒருத்தர் வந்து வைஷ்ணவ தலத்துல இருக்கார் அப்படின்னா அவர் வந்து பிராமண குணங்களோட அவர் வந்து செயல்படணும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. And when people come to give charity, we have to accept. அதே மாதிரி மக்கள் வந்து ஏதாவது தானம் கொடுக்க வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட அதை வந்து வாங்கிக்கணும். When the devotees first came to India, they came from America and they came to India, they were doing Harinam, and then people came and they wanted to give charity to them. அதாவது அமெரிக்கால இருந்து பக்தர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து சங்கீர்த்தனம் பண்ணாங்க. அப்ப அதை பார்த்து மக்கள் வந்து தானம் கொடுக்கிறதுக்கு வந்தாங்க. One of the places they went was in Gujarat. They went to Gujarat and it was at Surat. And people there, they were very pious, you know, and they saw all these Westerners come there, young Westerners, and the ladies were in their saris and the men were shaved head with dhoti, and they were doing Harinam Sankirtan. அப்ப வந்து குஜராத்ல வந்து சூரத்ல வந்து பக்தர்கள் வந்து மேலைநாட்டுல இருந்து பக்தர்கள் வராங்க. அப்ப ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வராங்க. அப்ப மாதாஜிஸ்லாம் வந்து அவங்க சாரி உடுத்திட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்தவொடனே நிறைய மக்கள் வந்து அங்க, ஏன்னா அங்க வந்து ரொம்ப புண்ணியமான மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பக்தர்கள் மேல ஒரு நல்ல ஒரு மதிப்பு வந்தது. So one of the devotees, one of the young American ladies, she had a child with her. She had a young daughter with her. அப்ப அந்த கூட்டத்துல அந்த பக்தர்கள் வந்ததுல வந்துட்டு ஒரு பெண்மணி அவங்க வந்து இருந்தாங்க. அவங்க வந்து கை குழந்தையோட வந்து அவங்க வந்து இருந்தாங்க. And somehow some man came from his shop and he brought some cloth and he gave this big piece of cloth to her. அப்ப அந்த அதை பார்த்துட்டு ஒரு நபர் வந்துட்டு அந்த மாதாஜிக்கு வந்து ஒரு துணியை வந்து கொடுத்தார். But the young American lady who had the child, she said, no, I don't need that. I don't want this. I don't need it. அப்ப அந்த பெண்மணி வந்து சொல்றாங்க, இல்ல எனக்கு இது வேண்டாம்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. And the man said, no, I'm giving you. You should take it. அப்ப அவர் சொன்னாரு, இல்ல இதை நான் கொடுக்கிறேன், இதை நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். But she said, no, I don't want it. I don't want it. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, இல்ல எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. And then Prabhupada came and Prabhupada told her, he said, no, people give you have to take. அப்ப வந்து பிரபுபாதர் வந்து சொன்னாரு, மக்கள் கொடுத்தாங்கன்னா அதை நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. One of the duties of the Brahmana to accept charity. அப்ப வந்து தானம் வாங்கிக்கிறது அதுவுமே வந்து ஒரு பிராமணருடைய ஒரு கடமை. You accept it, and later on you can always give it to somebody else. அதே மாதிரி ஒருத்தர் தானம் வாங்கினார் அப்படின்னா அதே மாதிரி அவர் வந்து கொடுக்கிறதுக்கு தயாரா வந்து இருக்கணும். That is the Brahmana. அதுதான் வந்து பிராமணர். Doesn't just take things for himself and become a rich man. அதாவது வந்து பொருட்களை மட்டும் தானம் வாங்கிட்டே அவர் வந்து பெரிய பணக்காரர் ஆகிறது அது மட்டும் கிடையாது. But he distributes, he will give it out to other people. அவர் வந்து மற்ற மக்களுக்கு கொடுக்கிறதுல வந்து அவர் வந்து ரொம்ப விருப்பமா இருக்கணும். Some, they talked about the one man from Bengal. He had a picture, money on the table, and he won't touch it. And they thought, oh, he's a real holy man. He doesn't touch money. அதாவது பெங்கால்ல வந்து ஒரு நபர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்துட்டு பணத்தை வந்து மேடையில வச்சிருவாங்க, அவர் வந்து அதை தொடவே மாட்டார். And then Prabhupada said, they should take a picture of me counting money. Prabhupada said, they can take one picture of me counting money. அப்ப பிரபுபாதர் சொன்னாரு, நான் வந்து பணம் என்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப பிரபுபாதர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நான் வந்து பணத்தை என்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொன்னார்.
So, Prabhupada, so we take money and we use it for Krishna. We அப்ப make it பிரபுபாதர் சொன்னாரு, spiritual. நம்ம வந்து பணத்தை வாங்குறோம், அது வந்து பகவானுடைய சேவைக்கு வந்து பயன்படுத்துறோம். இது வந்து ஆன்மீகமானது. Right. We don't give up the material world. We use it for Krishna. அதாவது இந்த பௌதிக உலகத்தை வந்து நம்ம வந்து விடுறது கிடையாது. இதை வந்து நம்ம பகவானுடைய சேவைக்கு வந்து நம்ம ஈடுபடுத்துறோம். So this is the duty of devotees. இதுதான் வந்து ஒரு பக்தருடைய கடமை. Right, to turn the material energy into the spiritual energy. அதாவது இந்த பௌதிக சக்தியை வந்து ஆன்மீக சக்தியை வந்து மாத்துறது. So Brahmana, Vaishnava, they do these things. They work for Krishna. இப்ப பிராமணர்கள், வைஷ்ணவர்கள் அவங்க வந்து பகவானுடைய சேவையை வந்து செய்றாங்க. And in this way they're doing a nice service for the world. இப்ப இந்த விதத்துல வந்து அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வந்து நல்ல வந்து சேவையை வந்து செய்றாங்க. Okay, are there any questions? ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். Yes, Prabhu. He is asking about your life.